நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கின்றபடியால் அவருக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவனவனுக்கு பகுந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். துதிக்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். கர்த்தரால் பரிசுத்த ஜனமாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய அழைப்பை உணர்ந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை எதற்காக வேறு பிரித்தாரோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய அழைப்பை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அந்த பாதையில் நாம் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த எந்த அழைப்பையும் நாம் இழந்து போகாதபடிக்கு அதை உண்மையாய் நிறைவேற்ற, அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளில் நம்மை பலப்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்றும் வாஞ்சியோடு அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் நற்கிரிகளை செய்கிறவர்களாக வாழவும் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். மேலும் நாம் செய்கிற நற்கிரியைகள் நம்முடைய சுய பலத்தினாலோ ஞானத்தினாலோ திறமையினாலோ வருகிறவைகள் அல்ல. கர்த்தர் அவைகளை செய்ய நமக்கு தேவையான கிருபையையும் அபிஷேகத்தையும் தந்து இதுவரைக்கும் வழிநடத்தி வருகின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம். நாம் இவ்வுலகில் பெற்ற எந்த நன்மைக்கும் எந்த உபகாரத்திற்கும் நம்முடைய நற்கிரியைகள் காரணமல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த தயவும் கிருபையும் நம்மை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்தது என்பதை உணர்ந்து நாம் இந்த நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதித்து உயர்த்தலாம்.